இப்போ 4வது பேப்பர் இது நம்ம 3 பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் மோடாசான பேப்பர் எப்படி டிசைன் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு பொதுவாக 1.5 மணி நேரம் தந்திருக்காங்க. ஒரு பேப்பர் டைம் வந்து 1.5 மணி நேரம். முதலாவது எப்படியாப்பட்ட கொஸ்டின் இருக்கும்? அண்டர்லைன் தி வேர்ட் வித் கரெக்ட் ஸ்பெல்லிங். சரியான ஸ்பெல்லிங்கோட சம்பந்தப்பட்ட சொல்ல நீங்க ஆன்லைன் பார்க்கணும். இதுகள் வந்து இந்த கொஸ்டினை வந்து நம்ம பாடமாக்குறது தவிர வேற எந்த விதமான வழியும் இல்லை. சரியா? அப்போ இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. நான் சொல்லித்தந்தாலும் நீங்க ஸ்பெல்லிங் பாடம் பார்க்குறதா நான் இப்படிலாம் கஷ்டமானது வர மாட்டேன், சிம்பிளானது தான் வரும். அதை நம்ம 2 டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, இதை பார்க்க போகிறோம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் ப்ரொபஷன் கிவன் இல்லை. ப்ரொபஷன் ஒன்று படிக்கையும் இல்லை. சில நேரம் முதலாவது 7 நடத்தாலும் கிரேட் 7 முதலாவது நடத்தாலும் கிரேட் 6ல் இருக்கிற விஷயங்களை என்ன செய்யலாம், அவங்க போடலாம். சரியா? இப்போ 2 4 இன்ஃபர்மேட்டுங்கிறதெல்லாம் வந்து தமிழ் அர்த்தம் தனியும் கிடையாது. அப்போ என்னென்னதுக்குன்னு சொல்லி நாம பார்க்க ஃபுல்லாக படிச்சதான் போலங்க. கொஞ்சம் கஷ்டமான மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளுக்கு லேசிதான் பார்ப்போம். முதலாவது மிஸ்டர் மார்டின் விக்ரமசிங்க. மார்டின் விக்ரமசிங்கர் என்றவர் வந்து போஸ்போன் பிறந்தாரு 1925. அப்ப 1925ங்கிறது வந்து வருஷம். நம்ம இன் ஒன் எட் படிச்சிருக்கோம். கிரேட் 6ல இன் யூஸ் பண்றது, ஒன் யூஸ் பண்றதும் எட் யூஸ் பண்றதும் படிச்சிருக்கோம். இது வருஷம். வருடத்தை குறிக்கும் போது வருடத்துக்கு முன்னுக்கு பயன்படுத்துறது வந்து என்ன, இன் யூஸ் பண்ணணும். சரியா? அதே நீங்க பார்க்கணும். இன் யூஸ் பண்ணணும் இங்க இருக்கு. அந்த ஸ்ரீலங்கா கெயின்டு பெற்றுக்கொண்டது இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம். வெரி குட். திரும்ப அதே வருஷத்தை சொல்லி இன்னும் 2 இடம் இருக்கு. ஆனா அங்க ஒன்று ஒரு சரம் தான் இருக்கு. அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சல உங்களுக்கு மரா இப்படி ஒரு கேள்வி இருந்தா டீச்சர் மார்க்ஸ் தருவா. சரத் இஸ் ப்ரிப்பேரிங். சரத் வந்து தயாராகி கொண்டிருக்காரு. இது A-level எக்ஸாமினேஷன். A-level எக்ஸாமினேஷனுக்காக தயார் பண்ணி கொண்டிருக்காரு. நம்ம அடுத்து 4 வெரி குட். 4 யூஸ் பண்ண. அடுத்து we should learn. நாம கற்றுக்கொள்ள வேண்டும். reuse மீட பாவிக்கிறதுக்கு. திங்ஸ் பொருட்கள் வெனவ தேவைப்படும் போது, பாசிபிள் சாத்தியம். சாத்தியப்படும் போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இதுகளை பாவிக்க வேண்டும். இவ்விடத்தை ரீயூஸ்ங்கிறது வந்து ஒரு வேர்புக்கு முன்னுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டூ யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான். இதெல்லாம் கேள்வி வராது உங்களுக்கு. அந்த கொஸ்டின் இது வந்துதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்துல் கலாம் ஒப்டைன் பெற்றுக்கொண்டாரு டிகிரி. டிகிரி வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அப்ப ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் நம்ம முன்னுக்கு யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். இப்படிதான் எக்ஸாம்ல இந்த கேள்வி இப்படி கஷ்டமான எல்லாம் போட்டு தர மாட்டாங்க. ஏன்னு சொன்னா உங்களோட ஸ்கூலால எடுக்கிறதால கொஸ்டின் எல்லாம் போட்டு தர மாட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நம்ம பார்ப்போம். சின்ன கொஸ்டின்ல முடிச்சுக்கிறோம். ரைட் தி ஆப்போசிட் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ். ஆப்போசிட் சொல்றது வந்து எதிரானது. எதிர் என்டனிம். என்டனிம் என்ன செய்ய போறோம் நாம எழுத போறோம். முதலாவது என்ன, ஃபுல். ஃபுல் என்ன, நிறைந்தது. ஃபுல்லுக்கு எதிர்க்க எம்டி. ஸ்ட்ரெயிட் நேரான. வெரி குட். அடுத்தது எக்ரி, அன்அக்ரி, டிஸ்அக்ரி. அடுத்தது போக்கணும் நம்ம சொல்லி தரலையே. போக்கு வந்து எகெயின்ஸ்ட் வருமா? இப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். போக்கு எகெயின்ஸ்ட்.
போண்டா ஒன்றுக்காக, against எதிராக. நெவர் ஒருபோதும் இல்லை, இது நான் சொல்லித்தேன். நெவருக்கு என்ன? ஆல்வேஸ். always, ஓகே, அடுத்தது ரைட் சினனிம், ஒத்தகரத்து சொற்கள் எழுதட்டான். நியூ, நியூண்டா புதிய. புதியக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? சினனிம் என்ன? modern, மாடர்ன். வெரி குட். அடுத்தது பிரேவ், தைரியமான. பிரேவ். brave, இங்க ஈ தந்திருக்காங்க, கிளேட். ஈ வராது. கிளேடுக்கு என்ன? கெப்பி. happy, கெப்பி. அடுத்தது குயிக், fast, வெல் நோன். famous, அடுத்தது fill in the blanks with is, the, are, have or has had. என்ன செய்ய போறீங்க நீங்க? இல்லாட்டி are, have, but அப்போ யோசிப்போம். முதலாவது ஐ Have two sisters. I have two sisters. Very good. வாசிக்காம செய்யற அளவுக்கு கெட்டிக்காராக்கலாம். வாசி. I have two sisters and one brother. Question. இது வந்து ஸ்டூடெண்ட் வந்து. அப்போ கொஸ்டின் ஃபார்முக்கு வரணும். நம்ம முன்னொரு தரம் படிச்சிருங்க. WH கொஸ்டின் இருக்கு, எஸ் ஓ நோ கொஸ்டின் இருக்கு. இதுகள்லாம் வாரத்துக்கு எல்லாமே இருக்கு. ஆனா பார்க்க போறோம் என்ன? யூ ஸ்டூடெண்ட். இங்க யூ வந்துட்டு, அப்ப யூக்கு முன்னு கொண்டு வரணும், டூ வரணும், அல்லது டிட் வரணும், இல்லாட்டி ஹேவ் வரணும், இல்லாட்டி ஹேட் வரணும், இல்லாட்டி ஆவும் வரும், அல்லது வேர் இதெல்லாம் பாரத்துக்கு இருக்கு. அப்ப இஸ்ங்கிறது வந்து நம்ம யூக்கு யூஸ் பண்ணல. யூ இஸ்ன்னு போடல, இல்ல ஆ போடலாம். ஹேஸ் யூ ஸ்டூடெண்ட் சொல்ற, ஹேஸ் போடல. ஹேவ் யூ ஸ்டூடெண்ட் இல்ல, ஹேட் யூ ஸ்டூடெண்ட், இதெல்லாம் வந்து வேற வேற அர்த்தங்களுக்கு வரும். நம்ம கிட்ட யூஸ் பண்ற வந்து ஆறு தான். Do you open? have open, Very good. Question பண்ணா have வரும். My brother, சகோதரர் வந்து does not a camera. Does not வந்து என்ன வரும்? நெகட்டிவ் ஃபார்ம். have, have a, has a, had a. இங்க முதலாவதா, ரெண்டாவதா, மூணாவதா? ரெண்டாவது have வரும். ஏன்? நெகட்டிவ் ஃபார்முக்கு நாம எப்பயுமே have தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது I a toy car. had, வெரி குட். பாஸ்ட் டென்ஸ். when I was 4 வயது இருக்க போது. அடுத்த how many brothers? does question, does வந்துட்டு என்ன வரும்? கொஸ்டின் ஃபார்மட் வரப்போது have வரும். பாசிட்டிவான விஷயங்கள் வசனங்களுக்கு மட்டும்தான் ஹேஸா, ஹேடா, இல்ல ஹேவாண்டு மூணுன்னு யோசிக்கலாம். ஆனா நெகட்டிவ் வசனத்துக்கு இல்லாட்டி கொஸ்டின் ஃபார்மட்டுக்கு எப்பயுமே ஹேவ் தான் வரும். யுவர் புக் இன் த பேக். has, Your book is in the bag. In the உள்ளே. What are the preposition? are, Books are very good.
அடுத்த his family large நல்ல பெருசா family 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 ஆம் யூஸ் பண்ணலாம் விஷயம் யூஸ் பண்ணலாம் நிமல் லோ மார்க் கொஞ்சம் மார்க்ஸ் தானா for the last term exam last term ஒரு பெற்றுக்கொண்டார் நிமால் லாஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல என்ன வரும் இது had ஹேடும் வரும் ஹேவும் ஹேஸும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா சரியான விட வந்து ஹேட் தான் we a family function yesterday had There you go.